நீட்டு தேர்வு பாவம் கல்யாணம் பண்ணி மனவரில இருந்து எழுத வருதுங்க. பச்சையா நிக்க வச்சு நீங்க தாலியை கயிற்றுறீங்க. முட்டா பசங்க அரசாங்கம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டுக்கு நீட்டு தேர்வு பாவம் கல்யாணம் பண்ணி மனவரில இருந்து எழுத வருதுங்க. பச்சையா நிக்க வச்சு நீங்க தாலியை கயிற்றுறீங்க. இது ஒரு பண்பாட்டு விடயம் இல்லையா? பண்பாட்டுக்காகவே பிறந்திருக்கோம். இந்து பண்பாடு பொட்டு பூ அழிக்கிறது இல்ல, கொலுசை கயிற்றுறது இல்ல, தோட கயிற்றுறது இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற முட்டா பசங்க அரசாங்கம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சு பணியாளர்கள், தனியார் பிரைவேட் ஸ்கூலு எல்லாம் நீங்க சூப்பர்வைசர் பேர்ல போய் நின்றுகிட்டு பக்கத்துல போலீஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு 16 வயசு முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போற அந்த பொண்ணுக்கு போலீஸை பார்த்தா உங்களை பார்த்தா கையில மெட்டல் டிடெக்டர், அது எடுத்து போக கூடாது, இது எடுத்து போக கூடாது, வாட்டர் பாட்டில் எடுத்து போக கூடாது, பொட்டை அழி, பூ அழி, தோட கைட்டு, தாலியை கைட்டு அப்படின்னா அது போய் நல்ல முறையில் தேர்வு எழுதுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால இதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, இதோட இல்ல தமிழ்நாட்டில் எது மட்டும் இல்ல, எல்லாரையும் பேக்கப் பண்ணி இந்தியா முழுக்க போய் எழுதுட்டான். மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் எனக்கா பொறுத்து பார்த்தேன். போன வந்துச்சு. ஒரு நாள் ஒரு 500 பேரோட போனேன். அண்ணா நகர்ல தான் தென்னிந்தியாவிற்கான நீட்டுக்கான இயக்குநரகம் ஒன்று இருக்கு. போய் அவரை உள்ள வச்சு பூட்டி உக்காந்துட்டேன். கொஸ்டின் பேப்பர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்கு. எல்லா கொஸ்டின் பேப்பர்ல என் வண்டியில ஏத்திட்டேன். எது நீட் கொஸ்டின் பேப்பரை அடிக்கிறாயா போன்னு பிரதமர் ஆபீஸ்க்கு வருது. பிரதமர் எடப்பாடியோட பேசுறாரு, எடப்பாடி என்னோட பேசுறாரு, சிட்டி கமிஷனர் உள்ள வந்துட்டாரு. ஐயோ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நீட்டு கொலாப்ஸ் ஆயிடும்னா அப்ப ஒண்ணு செய்யி, இப்பயே ஒப்பந்தம் போடு, இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை பிரிதொரு மாநிலத்திற்கு இந்த தேர்வுக்கு நான் அனுப்ப மாட்டேன். 16 வயசு குழந்தை அம்மா அப்பாவை கூட்டுக்கிட்டு பீகார்ல, உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, கேரளாவில் எந்த அட்ரஸை கண்டுபிடிக்கும், எந்த ரூம் போடும், எங்க ஹோட்டல் எடுக்கும், எங்க ஆதார் அட்டையை கொடுக்கும், எவ்வளவு பிரச்சனை, அந்த பெண் பிள்ளை எப்படி சமாளிக்கும், கொஞ்சம் கூட அறிவானா அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு. அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்திலே நான் கையொப்பமிட்டேன். அதற்கு பிறகு அதோட மட்டும் இல்ல, இப்ப யார் விமானம் பிடிச்சு போனாங்களோ, யார் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு போனாங்களோ, யார் அறை எடுத்து தங்கினாங்களோ எல்லா ரெசிப்டையும் கொடுத்தாங்கன்னா உங்க துறை அதற்கான தொகையை தர வேண்டும் என்று போராடி பெற்று தந்தவன் வேல்முருகன்.